இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவி ஜாரா மரண விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தாதீர். முதலாம் படிவ மாணவி ஜாரா கரீனா மகாதீர் மரண விவகாரத்தை ஓர் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். பகடி வதையால் பாதிக்கப்பட்டவர்களின் மரண விவகாரத்தை பொய்யுரைக்கவும் அச்சுறுத்தவும் பயன்படுத்தப்படுவது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் விஷயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன, ஆனால் வரம்பு மீறப்படுகிறது. ஆக கடைசியாக வெளியான தகவலில் ஜாராவின் உடலில் சவ பரிசோதனை நடத்திய மருத்துவர் என்று ஒருவர் கூறிக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களின் சிந்தனையில் நஞ்சு விளைவித்து வருகிறார். உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்று நண்பர்களின் மனைவிமார்கள் கேட்கும் அளவிற்கு நிலைமை மாறி வருகிறது. ஜாராவின் மரணம் தற்போது மற்றவர்களின் முதுகில் குத்துவதற்கு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு பயன்படுத்தப்படுவது நிந்திக்கும் தன்மையிலானதாகும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கரீனா மகாதீர் இறப்பு தொடர்பான மரண விசாரணை வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி சபா கோத்தகினபலு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தொடங்குகிறது. ஜாராவின் மரணம் தொடர்பான விசாரணை தேதிகளை நிர்ணயிக்க இவ்வழக்கு இன்று திங்கட்கிழமை கோத்தகினபலு மரண விசாரணை நீதிபதி அஸ்ரீனா அசீஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த வழக்கில் ஜாராவின் 45 வயது தாயார் நொரைடா லமட் சார்பில் வழக்கறிஞர் ஹமீத் இஸ்மாயில் ஆஜராகியுள்ளார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி சபா பாப்பார் துன் முஸ்தபா சமய இடைநிலைப் பள்ளியின் ஹாஸ்டல் கட்டிடத்தில் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் மரணமடைந்த ஜாரா இறப்பு தொடர்பாக அரசு மலேசிய போலீஸ் படை நடத்திய புலன் விசாரணையின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த மரண விசாரணை நடைபெறுகிறது. சம்பந்தப்பட்ட மாணவியின் இறப்பு திடீர் மரணம் என்று போலீசார் முதலில் வகைப்படுத்தினர். எனினும் அந்த மாணவியின் உடலில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சவ பரிசோதனை முடிவில் அவரின் உடலில் அடிப்பட்ட தழும்புகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இன்று நீதிமன்றத்தில் ஊடகவியலாளர்கள் அதிகளவில் திரண்டிருந்தனர். பரிகத்தான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக மாய்கா இணைவது தொடர்பில் தீர்க்கமாக முடிவு செய்வதற்கு முன்னதாக அதன் தலைவர்கள் பரிசான் நேஷனல் உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பரிசான் நேஷனல் புத்ரி தலைவி நூருல் அமல் ஃபவுசி கேட்டுக்கொண்டுள்ளார். தாங்கள் எந்த இலக்கை நோக்கி கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு மாய்கா தலைவர்களுக்கு முழு உரிமையுண்டு. இருந்த போதிலும் அதற்கு முன்னதாக தற்போது மக்களின் பெரிய கவன ஈர்ப்பாக மாறியுள்ள மாய்காவின் எதிர்கால திட்டம் குறித்து தீர்க்கமாக முடிவெடுப்பதற்கு அதன் முக்கிய தலைவர்கள் பரிசான் நேஷனல் உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஓர் உறுப்பு கட்சி அதிலிருந்து விலகுவது என்பது கடினமான முடிவு என்றாலும் முதலில் பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுபாங் ஜயாவில் கல்லூரி மாணவி கொலை தொடர்பில் போலீசார் இதுவரை 12 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். 20 வயது மதிக்கத்தக்க அந்த மாணவியின் கொலை தொடர்பில் போலீசார் தொடர்ந்து தீவிர புலன் விசாரணை நடத்தி வருவதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் மாமாட் தெரிவித்தார். 12 பேரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ள நபர் அந்த மாணவிக்கு அறிமுகமான நபராக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுபாங் ஜயா USJ 2/1 உள்ள ஒரு வீட்டில் அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கழுத்து பகுதியில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அவர் கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் உள்ளன என்பது சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். தலைமை ஆசிரியர் ஒருவர் மயக்கமுற்றவாறு தனது அலுவலகத்தில் மரணமுற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். தம்பின் கம்புங் பாரு கடோ சீன தொடக்கப்பள்ளியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை
இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 44 வயதுடைய அந்த தலைமை ஆசிரியர் பள்ளி அளவில் நேற்று கொண்டாடப்பட்ட தொழில் முனைவர்கள் விழாவில் கலந்து கொண்டார். உடல் சுகவீனப்பட்டு இருப்பதாக கூறி தனது அலுவலகத்திற்கு சென்றவர் பின்னர் திரும்பவில்லை. அவரின் அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது அவர் மரணமுற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த நிகழ்வை தொடக்கி வைப்பதற்கு தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஈசா காலை 11 மணியளவில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்து பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. போலீசாரின் உத்தரவையும் மீறி ஒரு போலீஸ்காரரை கிட்டத்தட்ட மோதி தள்ளும் அளவிற்கு அபாயகரமாக கனரக வாகனத்தை செலுத்தியதாக நம்பப்படும் லாரி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பினாங்கு நிபுங் தபால் ஜாலான் சுங்காய் டவுன் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இரவு 11:30 மணியளவில் ஜாவி டோல் சாவடிக்கு அருகில் போலீசார் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சிபராங் பிராய் சிலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜே ஜனவரி சியோவோ தெரிவித்தார். சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட டிப்பர் லாரி ஓட்டுநரை தடுத்து நிறுத்த போலீசார் முயற்சித்தனர். அப்போது சோதனையில் ஈடுபட்ட போலீஸ்காரரை அந்த நபர் மோதி தள்ள முற்பட்டுள்ளார். செல்லத்தக்க சாலை வரி இல்லாத அந்த லாரியின் ஓட்டுநர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட 20 லட்சம் ரிங்கிட் தொகையை பணமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கட்டுமான தள ஆய்வாளர் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 62 வயது லாவ் துவன்ஹாய் என்ற நபர் நீதிபதி முகமது காமில் நிசாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 20 லட்சம் ரிங்கிட்டை ஒரு வழக்கறிஞர் நிறுவனத்திடமிருந்து பெற்று 54 வயது நபரை நம்ப வைத்து தனது வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொண்டதாக அந்த நபர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.